ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆரி ஒர்க்கில் ஜிக்ஸாக் ஸ்டிச் பற்றி பார்க்க போகிறோம். ஜிக்ஸாக் ஸ்டிச்னால் என்னென்னா கீழே மேலே இப்படி ஏறி இறங்குறது தான் நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து 2 லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை பேஸாக வச்சுட்டு லைனை பேஸாக வச்சுட்டு 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 1 சென்டிமீட்டர் கூட சென்டரை மேலே மார்க் பண்ணுங்கள். அப்படின்னா நம்ம போடும்போது ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா ரிவர்ஸில் ஒரு குட்டி லூப் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஜிக்ஸாக் மாதிரி அந்த லூப்பை மேலேயும் ப்ளஸ் கீழேயோ இப்படி எடுத்தோன்னாக்க இந்த லூப் கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு பெரிய லூப் எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லூப் போட்டுட்டு நம்ம திருப்புனா லூஸாக இருக்காது. அதே மாதிரி ஒரு பெரிய லூப் அந்த லைன் எண்டிங்கில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்புங்க. லைன் முடிகிற போகிற அந்த எண்டில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டால் போதும். போடுற அந்த குட்டி செயின் ஸ்டிச்சை நல்லா உருட்டி போடுங்க, ஈஸியாக வரும். நீடில் நல்லா உருட்டி வெளியில் எடுங்க. மேலே கீழே போடுங்க. டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணாமலே உங்களுக்கு ஈக்குவலாக வரும்னா டிஸ்டன்ஸ் கூட மார்க் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த லைன் போட்டுட்டு மேலே கீழேன்னு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டாலே போதும். குட்டி செயின் ஸ்டிச் போடும்போது நீடியில் நல்லா உருட்டி திருப்புங்க, ஈஸியாக வரும். இப்போ வந்து நம்ம வந்து எண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சில்க் த்ரெட்டில் பண்ணி பார்க்கலாம். எல்லா ஸ்டிச்சஸுமே ஜரியில் பண்ணி பார்த்துட்டு ஒருக்கா வந்து சில்க் த்ரெட்லேயும் பண்ணி பார்த்துருங்க. லைனோட எண்டில் லைட்டாக ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்புங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லா த்ரெட்டு ஒர்க்கையும் வந்து பண்ணி பாருங்கள். அப்புறம் பீட்ஸ், சீக்வென்ஸ், ஜர்தோசி அந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு த்ரெட்டு ஒர்க்கை தரோவாக பண்ணி பாருங்கள். பொறுமையாக பண்ணாலே போதும், நீட்டாக இருக்கும். அடியில் வந்து த்ரெட்டை வந்து ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஈஸியாக வரும். இப்போ வந்து எண்ட் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.